நான் சமையலோட நம்ம சேனலில் கோழிக்கறி பற்றி தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரைஸு, சப்பாத்தி, ஒயிட் குஸ்கா, எம்டி பிரியாணி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கோழிக்கறி வாங்கினா நீங்கள் இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இது ஒரு டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் கோழிக்கறி பிரட்டல் எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை சிக்கன் 1/2 கிலோ வாங்கி கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா 2 ரெட் பீஸு கொஞ்சம் பீசஸாக இருக்குது, சின்ன சின்ன பீசஸாக. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்திக்கலாம். அது போக காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது கூட ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், குருமிளகுத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 லெமன் ஜூஸ், நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை 1/2 கப் சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கனில் வந்து மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சிக்கனில் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக மேலே அப்படி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது 20 நிமிஷம் ஊறட்டும். 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஊற வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா சிக்கனில் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊறி இருக்குது சிக்கன் மசாலாவோட. பிரட்டல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் வந்து 5 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் 4 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இது கூடவே ஒரு பிரியாணி இலை சேர்த்திக்கலாம். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 கப்பு சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இவ்வளோக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கலைன்னா பச்சை வாசனையாகவே இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடது. அதனால் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு சேர்த்து. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சைஸ் தக்காளியாக இருக்கிறங்காட்டி 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம தயிரும் சேர்த்துருக்கோம், லெமனும் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். தக்காளி வதங்கி எண்ணெய் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு மேலே வந்துருக்கு பாருங்கள். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிறேன் சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரம் நல்லா சிக்கனை நான் நல்லா வதக்கிட்டேன் மசாலாவோடவே. பார்த்திங்கன்னா எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ லோ ஃப்ளேம்லேயே இப்போ ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க மூடி போட்டு. 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் இருக்கிற தண்ணியிலையே பார்த்திங்கன்னா
சிக்கன் பார்த்தீங்கன்னா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பிரட்டி விட்டுட்டேன். இன்னும் சிக்கன் நமக்கு கொஞ்சம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி அந்த எண்ணெயிலேயே தான் சிக்கன் வேக வைக்கணும். இன்னொரு 10 நிமிஷம் இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். மசாலாவோட எண்ணெய் தெரிஞ்சு நல்லா மேலே வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து ஒரு டைம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காது. இப்போ ஓப்பன்லேயே ஒரு கொஞ்சம் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்சம் குக் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா கோழி போய்ட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நறுக்கிற கொத்தமல்லி தழைகளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக சூப்பர் டேஸ்ட்டில் கோழிக்கறி பெரட்டல் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரைஸு, சப்பாத்தி, ஒயிட் குஸ்கா, எம்டி பிரியாணி இதுக்கெல்லாம் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.